பிகாச்சு, எப்பவும் போல இன்னைக்கோ நாம போய் வெற்றி கனியை பறிச்சுட்டு வருவோம். எங்க பக்கத்துல மரமே இல்ல, அந்த வெற்றி கனி எங்க தொங்குது? இந்த வெறுப்பேத்துற வேலையில வச்சுக்கத ஜெயிச்சுட்டு வரணும்னு சொன்னேன். வரைக்கும் நம்ம யாருக்குள்ளயும் எந்த போட்டியும் இல்ல, எல்லாரும் ஒத்துமையா செயல்படலாம். ஒத்துமையா செயல்படுங்கன்னு சொன்னேன். இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமா தான் போட்டிருக்கோம், நிரந்தரமா போடல. நிரந்தரமா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். பிகாச்சு, ஆமா, நீங்க யாரு? உலகத்தை காப்பாத்த வந்தவங்க. இந்த டயலாக சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிராது. அச்சச்சோ, மறந்துட்டோம். அது ஷாக் கொடுக்க போகுது. நம்மள கவுக்க போகுது. போச்சு, தெரிஞ்சிருச்சு, போடுச்சு, எல்லாமே நமக்கு இந்த ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி எதையாவது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பு கூட சாப்பிடலாம், குழம்புல போட்டும் சாப்பிடலாம், இல்ல தொக்க வச்சும் சாப்பிடலாம். யோசிக்க தேவையில்லை, இதுதான் நம்மளுடைய சாப்பாடு. மியூசிக் அறையில ஊனி ஷாக்ல இருந்து அது தப்பிச்சிருச்சு. நமக்கு என்ன ஷாக்குக்கு மேல ஷாக்கா இருக்கு. அதுவும் டெய்ல வச்சு ஷாக்கு. கடுப்பாவத மாதிரி காமெடி பண்ணாதீங்க, எனக்கு கோபம் வந்து. வாட் என்ற கோல் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னை பார்த்து பயந்து சரணடைய வந்துட்ட போல இருக்கு. எப்பா க்ளோஸ் அப்ல பார்க்க முடியல. யாரு என் கண்ணவர் கலக்கிறது? யாரு பிரச்சனைக்கு தயாராகுங்க. அத 3 உருவத்துல பாத்துக்கங்க. உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கும் எங்க மக்களை எப்பவும் ஒண்ணா வச்சுக்கவும். நாம சொல்றத விட நல்லா சொல்றாங்க. கரெக்டா கஷ்டப்பட வேண்டியதுதான். இந்த ஃபீலிங்ஸ் உண்மையிலேயே ரொம்ப மோசமானது தெரியுமா? இத பத்தி கண்டிப்பா நான் ஒரு பெரிய இலக்கிய புக்கே எழுத போறேன். கண்டிப்பா அதை எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிருவாங்க, அதுல எனக்கு நோ டவுட்.